பத்திரகிரியார் அங்கேயே திருவடியை பெறுகிறார். பட்டினத்தடிகளை வணங்கியதாலே மகாலிங்கேஸ்வர பெருமான் திருவடியை பெற்றவர் யாரு கேட்டால் பத்திரகிரியார். பத்திரகிரியார் வேற யாரும் இல்லை, பட்டினத்தடிகளுடைய கணக்கு பிள்ளை, அவர்கிட்ட பணி செஞ்சவர். இவர் துறவு போகிறார், அவரும் பின்னாடியே போயிட்டார். பட்டினத்தடிகள் 1000 கோடி பொண்ணு அந்த காலத்திலேயே, அந்த 1000 கோடி பொண்ணை என்ன செய்கிறாருங்க, அப்படியே ஆற்றுல போடு கிணத்துல போடு, இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு. அப்படி போன உடனே இவரும் பத்திரகிரியார் அவருடைய போயிடுறாரு. இவர் கிழக்கு வாசல் அமர்ந்திருக்கிறார் யார், பட்டினத்தடிகள். மேற்கு வாசல் அமர்ந்திருக்கிறார் பத்திரகிரியார். இது திரைப்படத்தில் நீங்கள் பட்டினத்தடிகள் திரைப்படம் கூட வந்திருக்கு, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வரலாறு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கையை ஏந்தி பிச்சை எடுப்பார். யார், பட்டினத்தடிகள். திருவோடுகோட கிடையாது, திருவோடுகோடு இல்லாமல் கையில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். ஒரு திருவோடுகோட நமக்கு வேண்டாம், அது நமக்கு ஒரு செல்வமாயிடும் அப்படின்னு சொல்லி திருவோடுகோட பிள்ளை இருக்கிறார். அந்த பக்கம் பத்திரகிரியார் திருவோடு வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் திருவோடு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு, சாப்பாடு மிச்சமாச்சுன்னா பக்கத்தில் ஒரு நாய் இருக்கும், அந்த நாய்க்கு அந்த சாப்பாடை போட்டுருவார். சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போட்டுருவார். அப்போ நாய் அவருடைய சுற்றிட்டு வருது, அவருக்கு நாய் சுற்றிட்டே வருது. கையில் ஒரு திருவோடும் கூட சுற்றுறதுக்கு ஒரு நாயும் பத்திரகிரியாருக்கு இருக்கிறது. பட்டினத்தடிகள் கிழக்கு கோபுரத்தில் இருக்கிறாரு, பத்திரகிரியார் மேற்கு கோபுரத்தில் இருக்கிறார். அப்போ ஒரு நாள் ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரன் பட்டினத்தடிகள்கிட்ட கேட்குறாரு, ஐயா பசிக்குது, ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நானே பரதேசி, என்னையே போய் கேட்குறான். அந்த மேற்கு வாசலில் ஒரு செல்வந்தர் இருக்கிறான், அவனை போய் கேடு தருவானாரான். இவர் நேராக பிச்சைக்காரன் நேராக மேற்கு வாசலுக்கு போகிறார். போய் சாமி அதாவது கண்டிப்பாக இருக்கணும், இல்லை கிழக்கு வாசல் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவர் தான் சொன்னார் இந்த உங்களை கேட்டால் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னா நம்ம குருநாதர் நம்மளை செல்வந்தன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நேராக அங்கேருந்து ஓடி பட்டினத்தடிகள் திருவடியில் போயிருக்கிறார். போயிட்டு, சாமி என்னை போய் இப்படி சொல்லிட்டீங்களே, என்னை போய் நான் இன்னும் உறவுகளோடு இருக்கிறேன்னா தெரியலையே, நீங்கள் இப்படி சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டு திருவடியில் விழுந்து வணங்குகிறார். அப்போ ஏப்பா உனக்கு செல்வம்னு சொல்கிறதுக்கு ஓடு இருக்குது, உறவுன்னு சொல்கிறதுக்கு நாய் இருக்குது, நீ செல்வம் தானேன்னு கேட்குறார். உனக்கு உறவுக்கு ஒரு நாய் இருக்கிறது, செல்வத்துக்கு ஒரு ஓடு இருக்கிறது, நீ செல்வம் தானே அப்படின்னு சொன்ன உடனே அவர் அறிவில் அது தைக்கிறது. உடனே வேகமாக கையில் இருக்கிற அந்த ஓட்டை எரியிற மண்ணில் ஓங்கி அடிக்கிறாரு. அடிக்கிற போது அந்த ஓடு நாய் மேலே அடித்து நாய் செத்து போச்சு, ஓடு உடஞ்சி போச்சு. ரெண்டு பாசமும் நீங்கியது, இது செல்வமும் நீங்கியது, உறவும் நீங்கியது. நேராக திருவடி மருதூர் பெருமானை நோக்கி ஓடுறார். அப்படியே சோதியில் கலந்துறார் பத்திரகிரியார். அப்போது பட்டினத்தடிகள் வந்து நிற்கிறார். ஆகா, அவருக்கு கொடுத்த முத்தி இன்பத்தை எனக்கு இப்போ சாமி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பெருமான் சொல்கிறாரு, உனக்கு என்னைக்கு கரும்பு அடிக்கரும்பு இனிக்கிறதோ, நுனிக்கரும்பு என்று உனக்கு இனிக்கிறதோ அன்று உனக்கு நான் திருவடி கொடுக்குறேன் அப்படின்னு பட்டினத்தடிகளுக்கு அருள் செய்கிறார் இடைமருது பெருமான். அப்போ தலையாத்திர போகிறார். தினந்தோறும் எங்கே போனாலும் கரும்பு தோட்டத்தை பார்த்தா ஒரு கரும்பை பிச்சு நம்ம கோந்தாலைன்னு சொல்லுவோம். அதாவது கரும்பினுடைய மேல் பகுதி அது கோந்தாலை, அதை கடிச்சு பார்ப்பாரு. அது இனிக்காது, கசப்பாக இருக்கும். ஐயோ நமக்கு இன்னும் பக்குவம் வரலையாட்டிருக்குன்னு அந்த என்னைக்கு இனிக்க போகிறதோ என்று ஒவ்வொரு தளமாக போய் அப்படியே சென்று கொண்டு இருக்கிற போது சென்னைக்கு அருகாமையில் இருக்க திருவொற்றியூர் திருத்தலத்தில் அவருக்கு அந்த நுனிக்கரும்பு இடிக்க பெருமான் திருவடி நிழலிலே பட்டினத்தடிகள் கலந்தார் என்பது வரலாறு. அப்போ அவருக்கு அருள் செய்த திருத்தலம் இந்த திரு இடைமருதூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அது மட்டுமல்ல, இங்கே அருமையான நம்முடைய